கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாய் கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ், பாதுகாப்பு பட்டணம், அடைக்கல பட்டணம், ஆற்றுப்படுத்தும் பட்டணம், வெற்றியை தரும் பட்டணம், நிறைவை தரும் பட்டணம் என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். ஒரு நாடுகளிலே யுத்தம் நடக்கும் பொழுது அண்டை நாடுகளில் அடைக்கலம் தஞ்சம் புகுவார்கள். அகதிகள் என்ற பெயரை சொல்லுவார்கள், ரெஃப்யூஜிஸ். ஸ்ரீலங்காவிலே யுத்தம் நடந்த பொழுது அநேக மக்கள் இந்தியாவிலே வந்து குடியேறினார்கள். இஸ்ரவேலில் யுத்தம் நடக்கும் பொழுது அருகிலே இருக்கிற நாடுகளில் சென்று தஞ்சம் புகுவதை பார்க்கிறோம். உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும் பொழுது அருகிலே இருக்கிற நாடுகளுக்கு பாதுகாப்பாக அடைக்கலம் தேடி சென்ற மக்களையும் கூட நாம் பார்க்கிறோம். இந்த அடைக்கலம் என்கிற வார்த்தை வாழ்வின் பாதுகாப்புக்கான அடித்தளமாய் காணப்படுகிறது. சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஓட்டு வீடு இருக்கும் பொழுது அடைக்கலான் குருவி என்று சொல்லி ஒரு குருவி வரும். இந்த கழுத்துல லேசா கருப்பு இருக்கும், மரமறையா இறகுகள் இருக்கும், சிறகுகள். அது வீட்டில் கூடு கட்டி இருக்கும். அந்த வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா அந்த கூட்டை யாருமே பிரித்து அந்த குருவியை துரத்த மாட்டாங்க. அதற்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள். ஆகவேதான் வேதத்திலும் கூட அந்த குருவிக்கு பெயர் அடைக்கலான் குருவி. இங்கு அடைக்கல பட்டணம், மீட்பு வேண்டி நிற்கிற மக்களுக்கான ஒரு பாதுகாப்பின் இடமாக, அடைக்கலம் தருகிற இடமாக அது காணப்படுகிறது. இங்கே யோசுவா வழியாக சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? தவறுதலாய் கைப்பிசகாய் ஒருவன் தவறு செய்து விட்டால், கொலை செய்து விட்டால், இரத்தம் சிந்துதலை செய்து விட்டால், அவனை மூர்க்கத்தனமாக மற்றவர்கள் தண்டிக்க வேண்டாம். அவன் தன் நியாயத்தை சொல்லும் மட்டுமாக அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும். அவன் தவறுதலாய் செய்தான், திட்டமிட்ட செயல் அல்ல. தவறுதலாய் செய்யும் பொழுது பாருங்கள், அங்கே பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். சிறுவர்கள் தவறு செய்து விட்டால் பெரியவரிடத்தில் சென்று அந்த பாதுகாப்பை தேடுவார்கள். குற்றமற்றவர்கள் தவறு செய்தால் நீதிமன்றத்திலே சென்று தங்களுடைய குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் தன் ஜனத்தை பாதுகாக்கும்படியாக அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தும்படி சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 4வது, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு. ஏற்படுத்துகிற அடைக்கல பட்டணத்தை காட்டிலும் இறைவனுடைய செட்டையின் கீழ் வரும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற அடைக்கலமும் ஆறுதலும் மிக அதிகம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு அழைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் இருக்கும் பொழுது, அடைக்கல பட்டணமாக அவர் இருக்கும் பொழுது அவரிடத்திலே திரும்புவோம், அவருடைய சமாதானத்தை பெறுவோம், ஆற்றுப்படுத்தி நித்தியத்தை நோக்கி பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. எங்கள் குற்றம் குறைகளை தயவாய் மன்னித்து எங்களை ஆதரிக்கிற தேவன். உம்முடைய ஆதரிப்பில, ஆற்றுப்படுத்தும் பணியில எங்களை அர்ப்பணித்து காத்திருக்கும் பொழுது, நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது, அடைக்கல பட்டணமாகிய நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காத்துக்கொள்ளும். எங்களை ஆற்றுப்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளு பிதாவே, ஆமென்.